ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நேரமாக எழுந்திரிச்சு அப்படியே கடைக்கு போய்ட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி 5 மாதம் ஆனதுனால ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்கலாம் பொறுமையாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயில் கும்பாபிஷேகத்தும் போது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது. 2 வீடு தள்ளி தான் இருக்குது நம்ம வீடு. ஆனால் என்னால் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல. அப்படியே கொஞ்சம் குப்பை இருந்துச்சு, அதை எடுத்துக்கொண்டு போய் போட்டு அப்படியே காய் பாலெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த வீட்டுக்கு முன்னாடி மேடு இருக்குது இல்லையா, இந்த மேட்டில் என்னால் ஏற முடியாது. செப்பல் போட்டு ஏறினா இறங்கினா எங்கே ஸ்லிப்பாகி விழுந்துருவோமோ என்னமோன்னு ஒரு பயம். அப்படி இல்லைன்னா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கை பிடிச்சிட்டு ஏறி வருவேன். இன்னமும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்லிப்பாகி விழுந்துட்டோம் அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஒரு 1 இயருக்கு விழக்கூடாது. எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ குடித்தா தான் இன்றைக்கி பொழுது போகிற மாதிரி இருக்கும். அப்படியே காலை வெயிலில் விட்டமின் டி இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் உட்காந்துருப்பேன், ஒரு 10-15 நிமிஷம். அப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சிட்டு நான் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்துக்குவேன். இன்றைக்கி நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்மளோட ஸ்பெயின் சர்ஜரியோட ஸ்டோரி ஃபுல் வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.